வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் விதமாக அதிமுக தொகுதி பங்கீடு அமைத்திருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலுக்கான தொகுதி பங்கீட்டுக்கு அதிமுக குழு அமைத்திருக்கிறது. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் விதமாக அதிமுக தரப்பில் இருந்து தொகுதி பங்கீட்டு குழுவானது அமைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தொகுதி பங்கீடு பற்றி பேச்சு நடத்த KB முனுசாமி, திண்டுக்கல் சீனிவாசன் உள்ளிட்ட 5 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலுக்கான தொகுதி பங்கீட்டுக்கு அதிமுக குழு அமைத்திருக்கிறது. இதில் அதிமுக தரப்பில் இருந்து 5 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். தொகுதி பங்கீடு பற்றி பேச்சு நடத்த KB முனுசாமி, திண்டுக்கல் சீனிவாசன் உள்ளிட்ட 5 பேர் கொண்ட குழுவானது அமைக்கப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலுக்கான தொகுதி பங்கீட்டுக்கு அதிமுக தரப்பில் இருந்து குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. இதில் முன்னாள் அமைச்சர்கள் KB முனுசாமி, திண்டுக்கல் சீனிவாசன் உள்ளிட்ட 5 முக்கிய அதிமுக பிரமுகர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் விதமாக இந்த குழுவானது அமைக்கப்பட்டிருக்கிறது. தொகுதி பங்கீடு பற்றி பேச்சு நடத்த KB முனுசாமி, திண்டுக்கல் சீனிவாசன் உள்ளிட்ட 5 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவில் முன்னாள் அமைச்சர்கள் நத்தம் விஸ்வநாதன், பொன்னையன் உள்ளிட்டோரும் இடம் பிடித்திருக்கிறார்கள். நாடாளுமன்ற தேர்தலுக்கான தொகுதி பங்கீட்டுக்கு அதிமுக தரப்பில் இருந்து குழு அமைக்கப்பட்டுள்ளது. தொகுதி பங்கீடு பற்றி பேச்சு மேற்கொள்ள KB முனுசாமி, திண்டுக்கல் சீனிவாசன் உள்ளிட்ட 5 பேர் கொண்ட குழுவானது அமைக்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் அமைச்சர்கள் வேலுமணி, தங்கமணி, பெஞ்சமின் ஆகியோருக்கும் தொகுதி பங்கீடு குழுவில் இடம் கிடைத்திருக்கிறது. தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவில் முன்னாள் அமைச்சர்கள் நத்தம் விஸ்வநாதன், பொன்னையன் உள்ளிட்டவர்கள் இருக்கிறார்கள். தேர்தல் அறிக்கை தயார் செய்ய 10 பேர் கொண்ட குழுவை எடப்பாடி பழனிசாமி தற்போது அறிவித்திருக்கிறார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் அன்புச்செல்வன் இணைகிறார். அன்புச்செல்வன், மேலதிக விவரங்கள். 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற மக்களவை பொதுத் தேர்தலை சந்திப்பதற்கு கட்சிகள் தயாராகிக் கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில் தான் அதிமுக சார்பாக வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் தேர்தல் பணிகளை மேற்கொள்வதற்கான குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். இது சார்பாக தொகுதி பங்கீட்டு குழு, தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழு, அதே போன்று தேர்தல் பிரச்சார குழு, தேர்தல் விளம்பர குழு என குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழுக்களை பொறுத்தவரை முன்னாள் சட்டமன்ற அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதில் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக தொகுதி பங்கீட்டு குழுவை பொறுத்தவரை KB முனுசாமி துணை பொதுச் செயலராக இருக்கிறார். அவர் தேர்தல் பொதுக்குழுக்காக தொகுதி பங்கீட்டு குழுவோட உறுப்பினராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போன்ற திண்டுக்கல் சீனிவாசன், தங்கமணி, SP வேலுமணி, பெஞ்சமின் ஆகிய 5 பேர் மற்றும் தொகுதி பங்கீட்டு குழுவுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் தேர்தல் அறிக்கை தயாரிப்பதற்கான குழுவாக முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன், மூத்த ஒரு கட்சியினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய பொன்னையன், அதே போன்று பொள்ளாச்சி ஜெயராமன், B ஜெயக்குமார், C சண்முகம், செம்மலை, ப வளர்மதி, OS மணியன், R உதயகுமார், செல்வன் ஆகிய 10 பேர் தேர்தல் அறிக்கையை தயாரிப்பதற்கான குழுவுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதிமுகவில் அடுத்ததாக தேர்தல் பிரச்சார குழுக்கான நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதில் தம்பித்துறை, செங்கோட்டையன், தலவாய் சுந்தரம், செல்லூர் ராஜு, தனபால், KP அன்பழகன், காமராஜ், கோகுலேந்திரா, உடுமலை ராதாகிருஷ்ணன், NR சுபபதி ஆகியோர் தேர்தலுடைய பிரச்சார குழு உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டிருக்கின்றனர். அதே போன்று தேர்தலுக்கான விளம்பர குழுவாக பார்க்கும் பொழுது முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர், கடம்பூர் ராஜு, KT ராஜேந்திர பாலாஜி, அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, வேணுகோபால், பரமசிவம், IS இன்பதுரை, அப்துல் ரஹீம், VS ராஜ் சத்யன், ராஜலட்சுமி ஆகிய 10 பேர் தேர்தல் விளம்பர குழுவாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே அதிமுக சார்பாக தேர்தல் பணிகளை மேற்கொள்வதற்கு குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழுவை பொறுத்தவரை தொகுதி பங்கீட்டு குழு, தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழு, தேர்தல் பிரச்சார குழு என தேர்தல் விளம்பர குழுக்கான உறுப்பினர்களை நியமித்து அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். தங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி அன்புச்செல்வன். கூடுதல் விவரங்களுக்கு இணைந்திருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.